என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம். அருமையானவர்களே, இன்றைக்கு உலகத்திலே எல்லா மனிதர்களிடத்திலும் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி, தேவன் இருக்கிறாரா இல்லையா? தேவன் இருக்கிறார் என்றால் இன்றைக்கு உலகத்திலே நடைபெறுகிற இத்தனை அக்கிரமங்களையும் அநியாயங்களையும் பார்த்து கொண்டு அவர் எப்படி சும்மா இருக்க முடிகிறது? அவர் ஏன் தவறு செய்தவர்களை தண்டிக்கிறதில்லை? அநியாயமும் அக்கிரமும் செய்தவர்கள் நன்றாய் வாழுகிறார்களே என்கிற பல எண்ணங்கள், கேள்விகள் எல்லாருடைய இருதயத்திலும் இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 18 வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம். சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆம் அருமையானவர்களே, தேவன் எல்லா மனிதருடைய எல்லா செயல்களையும் அவர் பார்க்கிறார், அவர் குறித்து வைக்கிறார். எல்லாவற்றையும் குறித்து நீதியாய் நியாயம் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவேதான் வேதாகமம் சொல்லுகிறது, எல்லா மனிதரும் பாவம் செய்து தேவனை விட்டு வழிவிலகி போனார்கள், தேவனுடைய மகிமைக்கு குறைவானவர்களாயானார்கள், தேவனுடைய பார்வையிலே பாவிகளாய் இருக்கிறார்கள், தேவனோடு ஒப்புரவாக வேண்டிய நிலையிலே பாவ பரிகாரம் செய்ய வேண்டிய நிலையில் இருக்கிறார்கள் என்று வேதாகமம் போதிக்கிறது. ஆனால் மனிதன் பாவத்திலே விழுந்து போய் கிடக்கிற மனிதன் தன்னுடைய பாவத்திற்கு தானே பரிகாரம் செய்ய முடியாத நிலையிலே தேவன் தாமே இந்த உலகத்திலே மனிதனாக வெளிப்பட்டு மனு குலத்தின் பாவங்களை எல்லாம் தன் பேரிலே ஏற்றுக்கொண்டு கல்வாரி சிலுவையிலே ஜீவன் கொடுத்தார். மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் ஒரு வழியை உண்டு பண்ணியிருக்கிறார். தேவனோடு நாம் சமாதானம் பெற்றுக்கொள்வதற்கு, தேவனோடு நாம் ஒப்புரவாகிறதற்கு அவர் ஒரு வழியை உண்டு பண்ணியிருக்கிறார். ஒரு மனிதன் தான் பாவி என்பதை உணர்ந்து தெய்வத்தினிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், என் பாவங்களை மன்னியும் என்று மனம் திரும்புவானானால் அவன் தன் பாவங்களிலிருந்து விடுதலை அடைவான். பாவ பழக்க வழக்கங்கள் ஒரு மனிதனை அடிமைப்படுத்தி இருக்கிறது போல பாவமும் மனிதனை அடிமைப்படுத்தி இருக்கிறது. அருமையானவர்களே, இந்த பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே விடுதலை தர முடியும். ஏனென்றால் அவர் நம்முடைய பாவங்களுக்கு வரவேண்டிய தண்டனையை ஏற்றுக்கொண்டவர், நமக்காக ஜீவன் கொடுத்தவர், மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கும் ஜீவிக்கிற தெய்வம். அவர் மூலமாய் இந்த மன்னிப்பை சமாதானத்தையும் பெற்றுக்கொள்ளுகிறவர்கள் ஒரு புதிதான ஒரு வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய, பாவம் செய்யாமல் இருக்கக்கூடிய வல்லமையை தேவன் அவர்களுக்கு கொடுக்கிறார். வேதம் சொல்லுகிறது, தேவன் அவர்களோடு வாசம் பண்ணுகிறார், பரிசுத்த ஆவியானவரை கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியானவரின் பலத்தால் அவர்கள் பாவமில்லாத வாழ்வு வாழ முடியும், வாழ வேண்டும், வாழ்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் நித்திய ஜீவனை கொடுக்கிறார். நீங்களும் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள தேவன் உங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்பதே உங்களுக்காக நாங்கள் செய்யும் வேண்டுதலாயிருக்கிறது. ஆமேன். நன்றி.